இன்னைக்கு நீங்க சவுகார்பேட்டைக்கு போனீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் கொடுத்தா 700 ரூபாய் திருப்பி தர்றாங்க. அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது? நாங்க இதுவரைக்கும் எந்த ஸ்டேட்டையுமே வந்து எந்த பேங்க்லயும் நாங்க பார்த்தது இல்லை, எந்த பிரைவேட் பேங்க்ல நாங்க பார்த்ததே கிடையாது. அவர்கள்கிட்ட எந்த பில்லும் போட்டு இது கொடுத்தது கிடையாது, எதுவும் டாக்ஸ் கட்டினது கிடையாது. நீங்க வெளிப்படையா நாங்க பேசுறோம். நாங்க சவுகார்பேட்டையில் இருக்கிறவங்களோ வேற எந்த மார்வாடிகளோ எந்த டாக்ஸையும் கட்டி எந்த இதையும் பண்றதுல எல்லா கடையிலும் நீங்க போய் பார்க்க முடியும். ஆனா அவர்கள் மிக எளிதாக நீங்க 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கிட்டு 400 ரூபாய் திருப்பி தர்றாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு 700 ரூபாய் திருப்பி தர்றாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீ கோயம்பேடு இரவுக்கு நீங்க போனீங்கன்னா நடக்கும். அப்படி வாங்கினாலும் அது அவங்க நான் அதான் கேக்குறேன். இல்ல நான் அதான் இப்ப நாங்க எங்க கேள்வியே தான். இப்ப நாங்க எங்களால முடியாத ஒரு விஷயத்தை அந்த சமூகம் சாத்தியப்படுத்துதுன்னா நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க வந்து ஐடி ரைடு நடந்திருக்கு. இன்னைக்கு சவுகார்பேட்டை நடந்ததே கிடையாது, புரசவாக்கத்தில் நடந்ததே கிடையாது. இவரோட அம்பானிகள் வீட்டுல அதானி வீட்டுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இப்ப குஜராத்திகள் வீட்டுல ராஜஸ்தானி இருக்கிற மார்வாடிகள் வீட்டுல ஐடி ரைடே போனது இல்ல. எங்க ஆளுக்கள் வீட்டுல எல்லாம் ஐடி ரைடு போவீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் வெளிப்படையா சொல்றேன். நாங்க பிளாட்டா நம்ம ஒரு வாதத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ரெஃபர் பண்ணி சொல்றேன். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் எப்படி கொடுக்கப்பட்டது